எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் ஒரு ஆளாங்க. இந்த கட்சிக்கு அம்மாவுடைய அடையாளம் காட்டினதே விஜயபாஸ்கர்லாம் ஒரு ஆளாங்க. ஒரு ரோட்டில் நடந்து போனால் திரும்பி பார்க்கறது கூட ஆள் கிடையாது விஜயபாஸ்கர். நான் 2000 பேரை சேர்ப்பேன், 3000 பேரை சேர்ப்பேன், இதெல்லாம் நாடகம், தெரியுதுங்களா? அங்கே போனால் டிவிகேவில் போனால் ஏதாவது நமக்கு தருவாங்களா? மந்திரி தருவாங்களா? அதை தருவாங்களா? இதை தருவாங்களா என்று ஒவ்வொரு போகின்றவர்கள் ஒவ்வொரும் இது மாதிரி நினைத்து போயிருக்காங்க. ஆனால் அதிமுகவை எவனாலும் அழிக்க முடியாது. அது மாபெரும் ஏக்கம். மரத்தில் மேலே இலைகள் உதிரும். இலைகள் உதிர்ந்தால் மரம் ஒன்றும் சாஞ்சிடாது. ஏன்னா மரத்துக்கு வெளிச்சப்படாத வேர்கள் நிறைய இருக்குது. அந்த வேர்கள் தான் லட்சம் கோடிக்கிற தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் இந்த கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு விஜயபாஸ்கரில் எத்தனை பேர் போனாலும் இந்த இலை உதிரமே உதிர்ந்துடும். அதனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வேர் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. வேர் யாருன்னா பூரா தொண்டர் வெளியே தெரியாது. தொண்டை தான் இந்த இயக்கத்தை தாங்கிட்டு இருக்கான். 17 லட்சம் தொண்டர்கள் உருவாக்கின இயக்கம், எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர் தாங்கிட்டு இருக்கனால ஒரு இலை உதிரனால மரம் சாஞ்சிடாது. 54 வருஷமாக எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் எந்த பிரதிபலமும் இல்லாமல் நாங்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கோம். தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு விஜயபாஸ்கரில் 1000 விஜயபாஸ்கர் போனாலும் இந்த இயக்கத்தை எவனாலும் ஆட்ட வாசிக்க முடியாது. பண்ணி பல குட்டி போட்டு எதுக்கு சிங்கம் ஒரு குட்டி போட்டால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிங்க குட்டிகள் நிறைந்த இயக்கம். எவன் போனாலும் சரி இந்த இயக்கத்தை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தூணாக நின்று இன்றைக்கு இந்த இயக்கத்தை காத்து கொண்டிருக்கிறார். ஆலமரத்தில் ஒரு விழுது விழுந்தா அதனால ஆலமரத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது வந்து ஆலமரம். அவர் போனால் போட்டோம். இங்கே எல்லா தொண்டர்களும் இங்கே அஇஅதிமுக தான் இதுவரை நீடிக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் நாங்கள் எப்படி இங்கே இருந்தோமோ அவங்க பொதுச் செயலாளர் இருக்கும்போது அதே தான் அந்த வழியில் தான் இதுவரை நாங்கள் ஐயா எடப்பாடியார் வழியில் நாங்கள் வழி நடந்துட்டு இருக்கோம். அதனால் போகிறவங்க கண்டிப்பாக போட்ட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதனால் இயக்கம் வந்து என்றைக்குமே தாழ்வு அடைஞ்சிடாது. அம்மாவோட இதில் மாவட்ட செயலாளரை வாங்கி பதவியை சுகத்தை கண்ட அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி அம்மாவுக்கு அம்மாவுடைய ஆத்மா, புரட்சித் தலைவர் ஆத்மா அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அவன் கருவில் மறுபடியும் நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நான் தான் அதுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தேன் அந்த ஆளுக்கு. இல்லை ஒரு கட்சி மாநாட்டுக்கும் ஒரு தொண்டை அவனுடைய வீட்டில் இருந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நகையை வச்சு எடுத்துன்னு வந்து தான் அந்த கட்சிக்கு கொடி நட்டான், பேனர் வச்சாங்க. மாவட்ட செயலாளர்ன்ற முறையில் யாருமே எந்த செலவுமே பண்ணுறதுக்கும் கிடையாது. எடப்பாடியார் அண்ணன் வந்து ஒரு உண்மையான ஒரு எளிமையான ஒரு மனிதன்றது அவர் முதலமைச்சராகவும் மக்களிடம் என்றைக்குமே காட்டுறதுக்கும் கிடையாது. அவர் மக்களோட மக்கள் முதல்வராக இருந்தார். அவர் மொத்தமே ஏமாத்திக்கின்னு அவர் மிரட்டிக்கின்னு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் மொத்தமாக அவங்க அன்றைக்கே அவங்க வந்து திமுகவுக்கு போகிறேன், டிவிகேவுக்கு போகிறேன்றதும் ஆரம்பத்து காலத்துலேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்லு அவங்க மனசில் ஏற்கனவே விதைச்சது தான் இது. இன்றைக்கி வந்து புரட்சி தமிழர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறதுலாம் தப்பு.